வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.4ல் இருக்கக்கூடிய இந்த ஃபிஃப்த்து சம் தான் பாருங்கள். A tangent ST to a circle touches it at B. ஓகேங்களா? அதாவது ST அப்படின்ற ஒரு டேஞ்சன்ட் சர்க்கிளை B அப்படின்ற ஒரு பாயிண்டில் தொடுது. AB is a chord such that ABT equal to 65 degree. ஓகேங்களா? ஸோ ஏபின்ற ஒரு கார்டு வரைகிறேன். அந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீயோட கிரியேட் பண்ணக்கூடிய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 65 டிகிரி. ஃபைண்ட் த ஏஓபி ஆங்கிள் ஏஓபி வேர் ஓ இஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஓகேங்களா? ஸோ இதுதான் அவன் கேட்டிருக்கான். ஸோ கொடுத்துருக்கதை நான் படமாக வரைஞ்சிருக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா எஸ்டி அப்படின்றது ஒரு டேஞ்சன்ட் இந்த சர்க்கிளுக்கு அட் பி. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்றது கார்டு அப்படின்றது வரைஞ்சாச்சு சர்க்கிளுக்கு. அடுத்து இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்லேருந்து ஏஓபி என்னன்னு கேட்டிருக்கான். இந்த ஓ தான் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். ஸோ இதுதான் நம்ம கொஸ்டின். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளை மட்டும் எடுத்துக்குவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இங்கே இன்னும் ஒன்று கொடுத்துருக்கான். ஏபிடி இது மொத்தமும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னா 65 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? 65 டிகிரின்னு கொடுத்துருக்கான். ஸோ அப்போ இது 65 அப்படின்னா இது எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓபின்றது கண்டிப்பாக இந்த டேஞ்சனோட கொடுக்கக்கூடியது 90 டிகிரி தான். ஓகேங்களா? ஸோ அதான் எழுத போகிறேன். ஏஓபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏபிடி. ஓகேங்களா? ஆங்கிள் ஏபிடி ஈக்குவல் டு எவ்வளோ 65 டிகிரி. ஓகேங்களா? பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ இது வந்து ஓபிடி வந்து 90 டிகிரி. தேர்ஃபோர் என்ன எழுதலாம்? ஓபிடி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ஓபிடி ஈக்குவல் டு ஓபிஏ ஆங்கிள் ஆஃப் ஓபிஏ ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் ஓபிடி ஏபிடி. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய இந்த லைன்லேருந்து இந்த லைன் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. ஓகேங்களா? ஓபிடி வந்து 90 டிகிரி. ஸோ இதில் ஓபிஏ என்னன்னு தெரியாது. ஆனால் ஓபிஏவையும் ஏபிடியையும் ஆட் பண்ணால் 90 டிகிரி. இந்த 90 டிகிரியை நான் ரெண்டாக பிரிச்சிருக்கேன். ஓகேங்களா? இதுலேருந்து வரக்கூடிய ஆங்கிளை ரெண்டாக பிரிச்சிருக்கேன். ஸோ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 90 டிகிரி. பட் ஓபிஏ என்னன்னு தெரியாது. நான் அதை அப்படியே வச்சுக்கிறேன். ஆனால் ஏபிடி வந்து 65 டிகிரின்னு அவன் கொடுத்துருக்கான். ஸோ அப்போ ஓபிஏ ஆங்கிள் ஆஃப் ஓபிஏ பார்த்தீங்க அப்படின்னா 90 மைனஸ் 65 25 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் ஓபிஏ 20 டிகிரி. ஸோ அப்போ இது வந்து 25 டிகிரி அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபியும் ரேடியஸ் தான், ஓஏவும் ரேடியஸ் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் இங்கே எழுதுகிறேன். ஓபி ஈக்குவல் டு ஓஏ ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஓகேங்களா? ஸோ அப்போ ஓபியும் ஓஏவும் ஈக்குவல் லென்த். ஸோ ரெண்டு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அதே ஆங்கிள் தான் 25 டிகிரி தான் இங்கேயும் வரும். ஓகேங்களா? தேர்ஃபோர் ஓபிஏ ஈக்குவல் டு BAO angle of OBA equal to BAO equal to 25 டிகிரி. ஓகேங்களா? ஸோ ரெண்டுக்குமே 25 டிகிரி அப்படின்னு நான் முடிச்சிட்டேன். இங்கேயும் 25 டிகிரி. பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 180 டிகிரி. தேர்ஃபோர் என்ன எழுதலாம்? நான் இங்கே எழுதுறேன். தேர்ஃபோர் OBA angle of OBA plus angle of BAO plus angle of AOB equal to 180 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இதுவும் 25 இதுவும் 25 இது வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேங்களா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இது 25 டிகிரி 25 ஆட் பண்ணால் 50 அந்த சைடு வரும்போது 180 மைனஸ் 15 வரும் 130 டிகிரி. ஓகேங்களா? இந்த 130 டிகிரின்றது என்னது? ஆங்கிள் ஏஓபி. ஓகேங்களா? ஏஓபி. ஸோ அவன் கேட்டிருக்கிறது இந்த ஏஓபி தான் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 130 டிகிரி. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸில் அப்படியே ஃபுல்லாகவே கரெக்டாக காமிச்சிருப்பேன் வீடியோக்குள்ள.
ஸோ இதில் என்ன கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது வந்து அவன் கொடுத்துருக்கான் 65 டிகிரின்னு. பட் வந்து டேன்ஜென்ட் எப்போவுமே ரைட் ஆங்கிள் தான் கிரியேட் பண்ணும் சர்க்கிளோட. ஸோ அப்போ மொத்தத்துக்கும் 90, இது மட்டும் 65னா இது 25 தான் வரும் அப்படின்றது முடிஞ்சு ஒரு கண்டிஷன் முடிச்சிட்டோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சேம் ரேடியஸ் தான். ஒரு சர்க்கிள்குள்ளே சேம் ரேடியஸு அந்த கார்டோட கிரியேட் பண்ணக்கூடிய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே சேமாக தான் இருக்கும். ஸோ அப்போ இங்கே 25 டிகிரினா இங்கேயும் 25 டிகிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதான் 2 25, 25ன்னு போட்டேன். நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள் 3யும் கூப்பிட்டா 180 டிகிரி அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அப்போ இதை ஆட் பண்ணால் 50, 180லேருந்து இந்த 50யை சப்ராக்ட் பண்ணால் 130 டிகிரி. அதுதான் வந்து இங்கே வரக்கூடிய ஓ. ஓகேங்களா? ஆங்கிள் ஆஃப் ஓ வந்து 130 டிகிரி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய 5th சம். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.4ல் இருக்கக்கூடிய 6th சம் தான் பாருங்கள். இன் ஃபிகர் ஓ இஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் வித் ரேடியஸ் 5. ஸோ சர்க்கிள் வந்து ஓ வச்சுருக்கேன், ரேடியஸ் வந்து 5. டி இஸ் எ பாயிண்ட் சச் தட் ஓடி வந்து 13, ஓல் வந்து டி வந்து 13 அண்டு ஓடி இன்டர்செக்ட் த சர்க்கிள் இ. இந்த ஓடி வந்து ஈன்ற இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுது. இஃப் ஏபி இஸ் த டேஞ்சன்ட் டு த சர்க்கிள் அட் இ. ஸோ இது வந்து டேஞ்சன்ட், ஏபியும் டேஞ்சன்ட் தான். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஏபி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினை ஆன்சரை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம கிளாஸில் போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே படமாக வரைஞ்சிருக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் அப்படியே கரெக்டாக பிளாட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அவன் கேட்டிருக்கிறது என்னென்னா ஏபி கூட்டி என்னன்னு தான் கேட்டிருக்கான். ஸோ அதை தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஓஇ வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான், 5 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அதாவது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இங்கேருந்து ஓபி 5னா ஓஇயும் அதே தான் வரும் 5. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் 13 அப்படின்னா இதுலேருந்து இது வரைக்கும் 5 போயிடுச்சுன்னா இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ வரும்? ஸோ அதான் நான் எழுத போகிறேன். இடி, அதாவது மொத்தமாக எழுதுறேன் ஃபஸ்ட்டு. ஓடி ஈக்குவல் டு ஓஇ ப்ளஸ் இடி. ஓகேங்களா? ஓடின்றது 13, ஓஇன்றது 5, இடி வந்து என்ன வரும்? ஸோ இடி ஈக்குவல் டு இந்த 5 இந்த சைடு போச்சுன்னா 13 மைனஸ் 5 8 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இடி வந்து 8 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த மேலே இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளை மட்டும் பாருங்கள். ஸோ மேலே இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இது ரைட் ஆங்கிள் தான் கண்டிப்பாக. டேன்ஜன் வந்து எப்போவுமே சர்க்கிளில் வந்து ரைட் ஆங்கிள் தான் கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ இந்த சைடு தெரியும், இந்த சைடு தெரியும், இந்த சைடு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா? இந்த சைடு தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு என்ன ஆகும், நமக்கு தெரிஞ்ச பித்தாகரஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ டிபி ஸ்கொயர். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்மளுக்கு சாரி எங்கே ரைட் ஆங்கிள் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் என்னது, ஹைபார்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ ஓடி ஸ்கொயர் ஈக்குவல் டு பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணுறேன் இன் ட்ரையாங்கிள் ஓபிடியில். ஓகேங்களா? ஓபிடி ட்ரையாங்கிளில் பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ண போகிறேன். ஓடி ஸ்கொயர்ன்றது ஹைபார்டன் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ். ஸோ டிபி ஸ்கொயர் ப்ளஸ் ஓபி ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ ஓடின்றது 13 தெரியும், டிபி தான் எனக்கு தெரியாது, ஓபி அப்படின்றதும் 5 ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அப்போ டிபி ஸ்கொயர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 13 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் 169 மைனஸ் 25 144. அப்போ டிபி வந்து எவ்வளோ, 12. ஓகேங்களா? 144 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 12ன்னு வரும். ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளவு, 12 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இதை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ 2 ட்ரையாங்கிள் இருக்குது பாருங்கள். மேலே இருக்கிறதே பாருங்கள், கீழே இருக்கிறத பார்க்க வேணாம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுலேயே 2 ட்ரையாங்கிள், ஓடிபின்ற ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இடிஏன்ற ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை எழுத போகிறேன். இன் ட்ரையாங்கிள் ஓடிபி அண்ட் ட்ரையாங்கிள் இடிஏ, 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா டீன்றது காமன் ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ அப்போ ஓடிபி ஆங்கிள் ஓடிபி ஈக்குவல் டு ஆங்கிள் இடிஏ என்னது, காமன் ஆங்கிள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிபிஓ. ஓகேங்களா? ஆங்கிள் டிபிஓ ஈக்குவல் டு ஆங்கிள் ஏடிஏ
ET. ஓகேங்களா? என்ன அப்படின்னா 90 டிகிரின்னு சொல்லுவோம். எதை வச்சு அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது டேன்ஜென்ட் வந்து சர்க்கிளுக்கு டேன்ஜென்ட் போட்டோம் அப்படின்னா 90 டிகிரி. ஸோ இந்த லைனுமே வந்து ஏபின்றது டேன்ஜென்ட் டு த சர்க்கிள். அப்போ கண்டிப்பாக இதுவும் 90 டிகிரி தான் கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்டில் தான் டிபிஓ ஆங்கிள் டிபிஓ ஏஇடி 90 டிகிரி. இந்த பின்றது 90 டிகிரியை தான் கிரியேட் பண்ணுது. இந்த இன்றது 90 டிகிரியை தான் கிரியேட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ 2 கண்டிஷன் பை டபிள்யூஏ ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஸோ என்னது ட்ரையாங்கிள் ஓடிபி அண்ட் இடிஏ ஆர் சிமிலர். ஓகேங்களா? ஓடிபி சிமிலர் டு ட்ரையாங்கிள் இடிஏ. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே சிமிலர் அப்படின்னா நம்ம வழக்கம் போல் என்ன சைட்ஸ்லாம் எழுதுவோம் இல்லையா? என்ன எழுதுவோம்? ஆப்போசிட் ஹைபாட்டன்ஸ், ரெண்டுக்கு முடிய ஹைபாட்டன்ஸ் எடுப்போம் ஃபஸ்ட்டு. ஓடி. ஓகேங்களா? பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓடின்றது ஹைபாட்டன்ஸ். சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன்னா இங்கே வந்து 90 டிகிரினா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க டிஏ தான் ஹைபாட்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஓடி டிவைடட் பை டிஏ ஈக்குவல் டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் கிரியேட் பண்ணக்கூடியது ஓபி. 90 டிகிரி எனக்கு கிரியேட் பண்ணக்கூடிய இடத்துக்கு பேர் ஓபி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த 90 டிகிரி கிரியேட் பண்ணக்கூடிய இடத்துக்கு பேர் ஏஇ. ஓகேங்களா? ஒரு சைடு ஹைபாட்டன்ஸ், இன்னொரு சைடு நார்மல் சைடு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு மிச்சம் என்ன இருக்குது? இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஓபி எடுத்துட்டேன், ஓடி எடுத்துட்டேன். அடுத்து இருக்குது பிடி டிவைடட் பை இங்கே மீதி இருக்குது இடி. ஓகேங்களா? இடி இது மட்டும்தான் மிச்சம். ஸோ இதுதான் வந்து சிமிலாரிட்டிக்கான ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ இதன்படி பார்த்தீங்க கொடுத்துருக்க டேட்டாவெல்லாம் எடுத்து எழுதுங்க. ஓடி நம்மளுக்கு எவ்வளோ தெரியும்? 13 தெரியும். டிஏ ஃபுல்லாக தான் நமக்கு 12ன்னு தெரியும். இது வந்து எக்ஸாக்டாக தெரியாது. டிஏன்றது தெரியாது. அதனால் நான் அதை அப்படியே வச்சுருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஓபி 5 சென்டிமீட்டர். ஏஇ சரி ஏஇ நமக்கு தெரியாது. அதனால் அதை அப்படியே வச்சுருக்கிறேன். அடுத்தது பிடி, பிலேருந்து டி 12, இடி இலேருந்து டி 8. ஓகேங்களா? ஒய்யுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 5 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? நான் ஒய் நமக்கு தேவையில்லை, ஏஇ தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்ச டேட்டாவெல்லாம் போட்டாச்சு. ஆனால் அவங்க என்ன கேட்டிருந்தாங்க? ஏபி தான் கேட்டிருந்தாங்க. ஏபி கேட்டிருந்தாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏஇ கண்டுபிடிச்சா அதோட டபுள் தான் ஏபி. ஸோ அப்போ சரி ஏபி கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம ஏபி டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாதுன்றனால ஏஇயை கண்டுபிடிச்சி அதை டபுள் பண்ணால் ஏபி கிடைக்கும். ஓகேங்களா? ஏஇயோட டபுள் மடங்கு தான் ஏலேருந்து பிக்கு. ஸோ அப்போ ஏஇ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது ரெண்டையும் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஏஇ கிடைக்குமா? ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே சைடில் எழுத போகிறேன். 5 டிவைடட் பை ஏஇ ஈக்குவல் டு 12/8. ஓகேங்களா? ஸோ 12/8ன்றதை இங்கே நான் கேன்சல் பண்ணலாம். 3 4s are 12, 2 4s are 8, 3/2. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நான் என்ன பண்ணுறேன்? ஏஇயை மேலே கொண்டு போயிட்டேன். ஏஇ எந்த சைடு போயிடுச்சு? அப்போ இந்த 2 5க்கு பக்கத்தில் வந்துடுமா? 3 வந்து 5க்கு கீழே வந்துடுமா? 10/3. ஓகேங்களா? ஏஇ வந்து 10/3. அவன் கேட்டிருக்கிறது ஏபி. ஏபின்றது 2 இன்ட்டு ஏஇ தான். ஸோ 2 இன்ட்டு 10/3னா 20/3. ஓகேங்களா? therefore ஏபி equal to 20/3. ஸோ ஏபின்றது 20/3. இது வந்து பார்த்தீங்கன்னா 10/3. இது 20/3. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் இந்த 6th சம்மு. பார்க்குறதுக்கு என்னமோ வித்தியாசமாக போகும். பட் கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களாவே எழுதிடலாம். ஓகேங்களா? 2 கான்செப்ட் தான். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை வச்சு தெரியாத ஒரு சைடை கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து 2 ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்றத வச்சு தனித்தனியாக பிரித்த போர்ஷன் எல்லாம் நம்ம ஈக்குவல் பண்ணோம்னா தெரியாத போர்ஷனை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அதோட டபுள் எடுத்தோம்னா நம்மளுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த இருக்கக்கூடிய இந்த சம்மு. ஸோ வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.